சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தில் உள்ள ஷியான் யுரேஷியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் நடன நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு நடனமாடினர். அப்போது மனித உருவிலான ஒரு ஹியூமனாய்ட் ரோபோவும் அவர்களுடன் இணைந்து நடனமாடியது. நடனம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென அந்த ரோபோ தனது நிழலில் இருந்து விலகி அருகில் நடனமாடிக் கொண்டிருந்த ஒரு பெண் மாணவியை நெருங்கி அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தது. இந்த எதிர்பாராத செயலால் அந்த மாணவி பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் நின்றனர். உடனடியாக பல்கலைக்கழக பணியாளர்கள் ஓடி வந்து ரோபோவை விலக்கி இழுத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் இது ரோபோவுக்கு உணர்வு வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பினர். இது எந்திரன் திரைப்படத்தில் ரோபோ சிட்டி உணர்வு பெற்று மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது போலவே இருப்பதாக நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர். ரோபோ தன்னிச்சையாக செயல்பட்டதா அல்லது அதை இயக்கியவரின் தூண்டுதலால் இப்படி நடந்ததா என்பது குறித்து பெரும் விவாதம் எழுந்துள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தரப்பில் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயல் அல்ல என்றும், ரோபோவின் ஏஐ நிரலில் ஏற்பட்ட திடீர் பிழை காரணமாக இந்த எதிர்பாராத நிகழ்வு நடந்திருக்கலாம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு இயங்கிக் கொண்டிருந்த ட்ரோன்கள் அல்லது பிற சமிக்ஞைகளின் குறியீடு காரணமாகவும் இந்த தவறு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சீனா முழுவதும் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. நிபுணர்கள் பொது இடங்களில் ரோபோக்களை பயன்படுத்தும் போது சில மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்று வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.